ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை சேனல். அப்புறம் buddies எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்மி ப்ரௌனி கேக் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். பேக் பண்ணாமல், அவனில் இல்லாமல், குக்கர்லேயும் இல்லாமல், பேனில் ஒரு சூப்பரான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் எடுத்து இது போல் நாம் பீசஸாக எடுத்துக்குவோம். ஏன்னா இப்படி பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவே சாக்லேட்ஸு மெல்ட் ஆகும். இது போல் பீசஸ் ஆக்கிக்கிட்டு ஒரு பவுலில் நாம் எடுத்து வச்சுக்குவோம். இது போல் கிளாஸ் பவுலாக இருந்துச்சுனாக்கா மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் வச்சு தான் இதை மெல்ட் பண்ண போகிறோம். இது போல் குட்டி குட்டி பீசஸாக போட்டு கிளாஸ் பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அடுத்து நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் தண்ணி வச்சு அதை சுடு பண்ணி இதுக்கு மேலே தான் அந்த பவுல் வச்சு சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். 100 கிராம்ஸ் சாக்லேட்டுக்கு 50 கிராம் பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்ல சில்வர் பாத்திரத்துலையோ இல்லை அலுமினிய பாத்திரத்துலையோ ஹாட் வாட்டர் வச்சு நாம் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வர்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை நாம் பண்ணணும். உடனே டக்குன்னு மெல்ட் ஆகிடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். குவான்டிட்டி இன்னும் ஜாஸ்தியாக போட்டோம்னா ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அதை மெல்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாம் அதில் பட்டரை ஆட் பண்ண உடனே அந்த சாக்லேட்டோட சில்கினஸ் வெளியில் தெரியும். இப்போ பார்த்திங்கனாவே சாக்லேட் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி பட்டரும் அதில் மிக்ஸ் ஆகி எப்படி சில்கியாக இருக்கிறத பாருங்கள். பட்டரும் சாக்லேட்டும் நல்ல மிக்ஸ் ஆகி நல்ல மெல்ட் ஆகி இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்து நம்ம கேக்குக்கு உண்டான டோ ரெடி பண்ண போகிறோம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நாம் ப்ரௌனிக்கு உண்டான அந்த டோவை ரெடி பண்ண போகிறோம். ப்ரௌனியோட டோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல், ஒரு எக் பீட்டர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எக் பீட்டர் நல்லது. ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் சுகரில் கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நாம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எக்கு, சுகர், அப்புறம் ப்ரௌன் சுகர் இது மூணையும் நல்லா அந்த எக்கோடு சேர்த்து பீட் பண்ணணும். இது போல் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு அந்த எக்கோடு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க.
எக்கோட சுகரு இது போல் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஒரு 2வது எக்கை ஆட் பண்ண போகிறோம். அந்த எக்கை திரும்பவும் அந்த சுகரோடையே நாம் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகரோட எக்கை பீட் பண்ணும்போது அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இது போல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் இதில் அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டை நாம் இதில் சேர்க்க போகிறோம். பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு சுகரோடு சேர்த்து இந்த மெல்ட்டான சாக்லேட்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் சில்கியாக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிளெண்டர் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போல் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எக், சுகர், சாக்லேட்டு இது 3ஐயும் நல்லா பீட் பண்ணிட்டோம். இதில் இப்போது நாம் மாவு ஆட் பண்ண போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். 1/4 கப் ஃப்ளார் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாரை அதில் ஆட் பண்ணதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுங்கள். போக போக அந்த மாவு டைட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீட் ஆக ஆக எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதனால் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ண உடனே அதில் 1/2 டீஸ்பூனில் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண உடனே இப்படி மெல்ல மெல்ல அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி விழுகாமல் நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனிக்கு டஃப் ரெடி ஆகிடுச்சு. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ண போகிறோம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், பாதாம், பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவன் இல்லாமல் இதை நாம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கேக் மோல்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடியில் வெண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர்லையும் கொஞ்சம் வெண்ணெய் தடவி அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்க அந்த ப்ரௌனி டோஃபை அதில் ஊற்றிக்கலாம்.
நல்லா ஈவனாக கரெக்டாக வரா மாதிரி செட் பண்ணி ஊற்றிக்கங்க. ப்ரௌனி வேகும்போது உப்பி மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் ஹாஃப் லெவலுக்கு ஊற்றினா போதும். அப்புறம் சாக்லேட் பீசஸை அங்கங்கே உள்ளே நாம் வச்சுருக்கலாம். ஒயிட் சாக்லேட் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ஒயிட் சாக்லேட் வச்சுக்கலாம். நான் இப்போ பிளாக் சாக்லேட் வைக்கிறேன். சாக்லேட்ஸை அங்கங்கே ஒன்று வச்சாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். சாக்லேட்ஸோட அந்த நட்ஸை பார்க்கும்போது அந்த ப்ரௌனி இப்போவே ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது போல் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு மட்கா ஸ்டாண்ட், ஹாட் பாட் ஸ்டாண்டுன்னு இதை சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் இதுக்கு பேர் கலவடைன்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம். இதை அந்த கடாய்க்குள்ளே வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கேக் டின் மேலே படாத அளவுக்கு அதை நடுவில் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா வேக விடணும். அப்பப்போ லிட்டை எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி இருக்கான்றதும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு டூத்பிக் எடுத்து லைட்டாக குத்தி பார்த்திங்கனாக்கா அது வெந்துருச்சா அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் லிட்டு போட்டு அதை நான் வேக வைக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ப்ரௌனி நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து நாம் கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடோடு நாம் அதை எடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆற விட்டு மெதுவாக நாம் அதை எடுக்கலாம். இப்போ கேக்கை நாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே கேக் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கிறது நல்லா தெரியும். மேலே இருக்க பட்டர் பேப்பரை அதிலேருந்து எடுத்துட்டு அதை இன்னொரு பிளேட்டில் நாம் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை பார்க்கும்போதே லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி.
இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு அதில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு அதை சர்வ் பண்ணுங்கள். முக்கியமாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெரி ஈஸி மெத்தட் தான். அவனும் இல்லாமல் குக்கரும் இல்லாமல் இது போல் கூட ஈஸியாக உங்களால் ப்ரௌனி கேக் பண்ண முடியும். இந்த சம்மர் வெக்கேஷனில் இது போல் வீட்டிலையே ஸ்வீட் செஞ்சு ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பட்டீஸ், ஹாப்பி ஹாலிடே. இது போல் சில்லுன்னு ஸ்வீட்டாக நல்ல ஜாலியாக இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை பை பட்டீஸ்.